ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ஷோ. இது ஓடிபி ஒன் டைம் பார்ட்டியை வாரம் ஒரு புது கெஸ்டோட நம்ம வீப்ளே யூடியூப் சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஓடிபி ஷோவில் வந்திருக்க ஒரு சூப்பரான கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரே தான் இந்திரன். வெல்கம் டு தி ஷோ. இந்திரன் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன். எங்க இந்த பக்கம்? எஸ் இந்திரன். ஸோ உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதாவது சத்யா சீரியல் அது ஃபேமஸான ஒரு சீரியல். அந்த சீரியல்ல வந்து அந்த என்ன சொல்லுவீங்க குள்ளப்புதம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். உங்க முகம் அப்படியே தான் நிற்கும். ஸோ வந்து குள்ளப்புதம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை இந்திரன் சொன்னா பிடிக்குமா? இல்லையே, எனக்கு வந்து இன்ன வரைக்கும் அடையாளமே குள்ளபூதம் தான். இந்திரன் ரொம்ப பரிச்சயமானவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்திரன்ற நேம் தெரியும். ஓகே. ஆனா எல்லாருக்குமே இந்திரனை விட குள்ளபூதம் தான் தெரியும். ஓகே. அது ஞாபகார்த்தமா தான் இன்ன வரைக்கும் கூகுள் பேல கூட குள்ளபூதம் தான் வச்சிருக்கேன். அப்படி நீ பூதத்தை பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. பூதம்னா பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஜி பூம்பாமாங்க. அது வந்து பயங்கர குண்டா வெயிர்லாம் அப்படி வச்சுட்டு முகம்லாம் அந்த தலையில முடியெல்லாம் இருக்காதுல்ல. ஆனப்பனார் அந்த மாதிரி வரும் கட்டுங்களா? அதானே பூதம்லாம் நமக்கு தெரிஞ்சு அதுதான் பூதம். ஆமா. இது பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா டைம்ல முடிவெட்டாத ஒரு பூதம் மாதிரில தெரியுது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இது வந்து எப்படின்னா ஒரு செல்லமா இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பூதம் மாதிரி அந்த வகையான பூதம். அந்த வகையான பூதம். நீங்க குழந்தைங்களாம் பிடிச்சுன்னு சொன்னதான் ஞாபகம் வச்சு. இப்போ உங்க வீட்டுல ஒரு குட்டி தேவதை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பேரு என்ன? மோஷிகா. இப்போ வந்து அந்த குள்ளபூதம் அப்படின்னு சொல்லும்போது வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? முத ஸ்க்ரீனில் இந்த மாதிரி கேமராக்கு மாதிரி என்ன டைலாக் பேசுனீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவருக்கு முதல்ல நான் வந்து இந்த மேடை நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்ட் டைமாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு மெல்லமாக சினிமாக்குள்ளே போகணும், ஏதாவது பண்ணணும் ஒரு ஆசை வந்துச்சு. சரி, அங்கேருந்து சின்ன கம்பெனிஸில் நடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் முதல்ல சரி நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருக்கோம், வருஷக்கணக்கில் போயிட்டே இருக்கு, நம்ம தெரிய மாட்டோம், பட் உழைப்பு மட்டும் போயிட்டே இருக்கே. சரி வேறு என்ன பண்ணலாம்னா சரி டெலிவிஷன் ட்ரை பண்ணலாம், டெலிவிஷனில் போய் ட்ரை பண்ணணும். சரி என்ன ட்ரை பண்ணலான்னா முதல்ல நான் ஒரு நடித்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கார்த்திகை பெண்கள் தான் நடித்தேன். ஆமாம் எஸ், நீங்கள் நடிச்சது. ஆமாம் 12 வருஷம் இருக்கும். சின்ன கேரக்டர். அப்போ வந்து கவிதா பாரதி சார் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன கேரக்டர். அந்த ஒரு பாண்டியன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, கணபதி சார் இருப்பாங்க. அந்த சீரியல்ல நான் நீங்க அந்த சீரியல்ல இருந்து ஒரு சீரியல்ல இருந்தேன். உங்க கூட காம்பினேஷன் வரல. ஓகே காம்பினேஷன் நான் உங்களை பார்த்தா நாம பெருசா பேசிக்கிறது கிடையாது. சின்ன கேரக்டர். நான் பொதுவா பொண்ணுகிட்ட தான் பேசுவேன். யாரடி நீ மோகினி. அதுல ஒரு கேரக்டர் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணேன் முதல்ல. அந்த ஒரு நாள் டெலிகாஸ்ட் ஆனது வந்து கிட்டத்தட்ட நிறைய எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு நாள் நடிச்சதுக்கு ஒரு நாள் 2-3 வருஷம் நடிச்ச ஒருத்தங்க கூட கால் பண்ணல. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நல்லா நடிக்கணும். ஓகே புரியுது. நீங்க சூப்பரா நடிப்பீங்க. இல்ல நல்லா நடிக்கிறதுக்கு சூப்பரா நடிக்கிறது வித்தியாசம். நீங்க சொல்றதே புரியுது. எனக்கு கால் வராத போது புரிஞ்சிருக்கணும். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி வந்த உடனே சரி ஓகே இந்த பாயிண்ட் தான், இந்த வே தான் கரெக்ட், இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டெலிவிஷன் நிறைய ட்ரை பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் குட்டியாக ரியாலிட்டி ஷோ, காமெடி ஷோஸ்லாம் கலந்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி நம்மளே அதில் வந்து பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணி அது மூலமாக தான் எனக்கு அப்படியே ஜியோட அந்த ஒரு கனெக்ட் ஆச்சு. அப்புறம் செம்பருத்தி சித்ராவோட வேல்நாச்சி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன், கலர்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். காமெடினா அதுதான் நான் பண்ணுற பெரிய ப்ராஜெக்ட். அதுலேருந்து அப்படியே சத்யா வந்தேன். சத்யா வந்து கோபி அண்ணா, ரவி அண்ணா தான் முதல்ல சத்யாவில் இந்திரன் கேரக்டர் பண்ண நல்லா இருக்கும் டிசைன் பண்ணார். ரைட்டர் கோபி அண்ணா வந்து ஓகே சொல்லி அப்புறம் தமிழ் அண்ணா சொல்லி அந்த கேரக்டர் பெருசாக வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு எல்லாரும் குள்ளபூதன் கூப்பிடுற அதுக்கான காரணம் சத்யான்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். சூப்பர் சார். உங்களை மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் கஷ்டமே வராதுன்னு நினைச்சிட்டேன் சார். தம்பிக்கு ஒரு ஜூஸ் நல்லா ஐஸ் போட்டு வரணும். ஓகேங்களா? முடியத்துக்குள்ள வந்துடும். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அண்ட் இந்த ஒன் டைம் பார்ட்டி பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக நிறைய வந்து ரெடிமேட்ஸ் கடைக்கு போவோம், ஃபுட்டு சாப்பிட்ற இதுக்கு போவோம். பீரோலுக்கு சாவிகிவி கிடையாதா? பீரோவா வாஷிங் மிஷின். உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட நல்லா பேசுறீங்க. அதனால தான் ஒரு டப்பிங் ஸ்டூடியோ மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கட்டுமே அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன்.
நீங்க எப்படி டப்பிங் பண்ணும்போதெல்லாம் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க? முதல்லலாம் டப்பிங் செம்ம காமெடியாக நடந்துருச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு பேசும்போது நமக்கு தெரியாதுல்ல எதுக்கு டப்பிங்னா என்னன்ற ஒரு அனுபவம் இதை பண்ணி பழகிறதுக்கப்புறம் இதான் டப்பிங் தெரியும் இல்லையா. ஓகே, எதுக்கு டப்பிங், ஏன் டப்பிங் கூப்பிட்றாங்க, நான் தான் ஷூட்டிங் வந்துட்டேன், டப்பிங்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை நடிச்சதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நடிச்சதுக்கு வாய்ஸ் தரணுமா, எப்படி தர்றது, நீ சரிங்க வாங்க வந்தால் தான் புரியணும்னு நேரம் போயிட்டேன். அப்போனா மைக் இருந்துச்சு, வாய்ஸ் கொடுங்க அப்படின்னா என்ன வாய்ஸ் தர்றது, எங்க காதில் மாட்டி விட்டுட்டு அங்கே பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா, நடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணுங்க, அதே மாதிரி தானே பண்ணணும், சரி பண்ணுறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டம்மு டம்முன்னு ஒரு சத்தம், திரும்பி வந்துட்டேன், என்ன பண்ணீங்க அங்கே வந்து அப்படி நடிச்சிருக்கேன்ல சார், அதே மாதிரி தான் சார் பண்ண, கதவுலாம் இடிக்குது சார். ஆனால் தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாது, அங்கே பண்ணியிருக்கீங்கள அதே மாதிரி பேசினா மட்டும் போதுனாரு. 4-5 டேக் பண்ணுறேன் எனக்கு வந்து அதே மாதிரி வரல. அப்புறம் சொல்கிறானே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, உட்கார்ந்தா எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு ஸ்டாண்டிங்கில் கொடுத்துருங்க மைக்கை, நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டு என்ன பண்ணேன், ஸ்டாண்டிங்கில் கை கிடிக்காம அதே மாதிரி நடிச்சு பார்த்து பண்ணி அப்புறம் ஓரளவுக்கு ஃப்ளோ வந்துருச்சு. நல்ல வேலை குளிக்கிற சீன் எதுவும் வைக்கல. ஆமா, போயிட்டு பக்கெட் எடுத்து ஊத்திட்டு சார் ரெடி சார் டப்பிங் போலாமா அப்படின்ட்டு நெக்கு சிரிப்பே வரல. சூப்பர். ஆக்சுவலா இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கும். ஒரு கஷ்டமான ரோலை தம்பி கொடுக்கணும், ஒரு ஃபீல் குட் மூவி பண்ணலாமா தம்பி கூப்பிடும் அப்படின்ட்டு இருக்கும். உங்களை எங்கேயாவது வந்து மறக்க முடியாத ஒரு பாராட்டு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் எங்கேயாச்சும் இருக்கா? அது மாதிரி ரொம்ப அவமானப்பட்டேன் கமல்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பகிர்ந்துக்க முடியுமா? மறக்க முடியாத பாராட்டு வந்து எங்கே கிடைச்சதுன்னா, ஒரு சீனு, நான் ஹீரோ விஷ்ணு, ஹீரோயின் ஆயிஷா 3 பேர் இருப்போம். ஓகே, சார் வந்து சொல்லிட்டாரு, சார் நடராஜ் சார் தான் டைரக்ஷன் பண்ணாங்க. சார் சொல்லிட்டாரு ஒரே டேக் தான் சரிங்களா, சைட்லேருந்து அங்கே மானிட்டர் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாம் கலந்து பேசி அடிச்சிடணும், பயங்கரமா வந்து பேசிடணும், ஒரே டேக் தான், சேலஞ்சிங்காக நம்ம பண்ணுவோம், டைம் வேற போயிட்டு இருக்கு, ட்ரை பண்ணுங்கட்டாங்க. சரி வந்து நான் நிற்கிறேன், இங்கே விஷ்ணு இங்கே ஆயிஷா 3 பேர் இருக்கும், ஒரு சீன் வச்சுட்டாங்க, மாஸ்டர் வச்சுட்டாங்க. சைடில் கோ டைரக்டர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, பேசணும். சைடில் ஒரு டைலாக்ல வந்து காதில் போய் ஒன்று நான் சொல்லுவேன் ஹீரோ கிட்ட, ஹீரோ வந்து என் காதில் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொன்னேன், டைலாக் சொன்னேன், அவன் காதில் என்ன சொன்னான்னா ஒரு மாதிரி அசிமா திட்டி விட்டான், அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிவிடுவான், சிரிப்பை தர வேலை, லைக் ஒரு மாதிரி கிச்சு பண்ணுற வேலை, கலாய்க்கிற வேலைலாம் ஹீரோ விஷ்ணு மாப்பிள்ள வந்து செம்மையாக பண்ணுவாப்புல, அந்த மாதிரி பண்ணிவிட்டா இங்கே பக்கத்தில் வந்து ஆயிஷா வந்து சிரிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து டைலாக் பண்ணி இன்னும் பேசி முடிச்சு என்னை என்னெல்லாம் வகையிலலாம் இன்டரப்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாப்புல. ஆனால் நான் எதுவுமே தளராமல் டைலாக முடிச்சோடனே சார் அங்கேருந்து சூப்பர் அப்பாடா அப்படின்னு ஒரே சிரிப்பு. என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்னது, சும்மா செல்லமா இந்த நட்புக்குள்ள சும்மா சொல்லு வாய் மட்டும் என்ன கேட்ட சும்மா காது அந்த மாதிரி என்ன சொன்னீங்க? இப்போ இதுதான் காது நினைச்சீங்க, இது காதா அப்படி நீங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி இங்க வா பாட்டு பண்ணாரா, சும்மா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை ஃபில் பண்ணிக்கோங்களேன். கெட்ட வார்த்தை உனக்கு மட்டும் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா இத்தனை வருஷத்துல பட்ட அவமானம் இது லைஃப்ல வந்து எப்பயுமே அப்படியே இப்ப நினைச்சால வெறியா ஓட தோணும் அப்படின்னு. அவமானங்கள் வந்து லைக் என்ன சொல்றது, நம்ம எங்கேயாச்சும் போவோம், நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து நடிக்கிறேன், நான் இது பண்றேன் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்போம். எங்கே நடிக்கிறீங்க, உங்களை பார்த்ததே இல்லையா, யார் நடிக்கிறாப்லையா, இதில் நடிக்கிறாப்புல, அதெல்லாம் அது பார்க்கலையப்பா, பாவம் அதை பண்ணுறாப்புலையா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வலியாக வேதனையாக இருக்கும். அந்த அவமானங்கள் வந்து அதே வாயால் அதே யாரெல்லாம் எந்த நபர்லாம் சொன்னாங்களோ, அப்பா என் வீட்டில் உனக்கு ஒரு ஃபேன் இருக்காங்கப்பா, என் வீட்டில் என் ஒய்ஃப் உனக்கு பிடிக்கும்பா, என் குழந்தைக்கு உனக்கு பிடிக்கும்பா, நாங்கள் வந்து உன்னை பார்க்குறோம்ப்பா, உன் காமெடி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அந்த அவமானங்கள்லாம் பயங்கரமா அப்படியே கூஸ் பம்ப்ஸாக பாராட்டுக்கெல்லாம் வந்துச்சு. அது ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் வெறியா எடுத்துப்பேன் நான். ஈவன் ஆமாம், ஒரு பெட்ரோல் பங்க் போனால் கூட சரி, இத்தனை வருஷத்தில் எங்கே போய் நின்னாலும் யாராவது ஒருத்தங்களாவது வந்துல உங்களை எனக்கு பிடிக்கும், உங்க காமெடி எனக்கு பிடிக்கும், அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன், நான் மலரில் பார்த்தேன், கட்டெரும்பு அப்படின்னுவாங்க, குள்ளபூதன்னுவாங்க, மலரில் கட்டெரும்புன்னுவாங்க. ஆமா, அது அமையுது நமக்கு கட்டெரும்பு. ஆமாம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ரவியனா தான் காரணம். அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் பண்ணணும், கடமைப்பட்டிருக்கேன் நான். அந்த பர்டிகுலராக அந்த கேரக்டர் வந்து இந்திரனுக்கு கொடுங்க, அவன் நல்லா பண்ணுவான்ற மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ போகிற இடங்களெல்லாம் கரெக்டாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, நம்ம கேரக்டர் போய் அவங்க மனசை சேருதுல, அவங்க சேர்ந்து அவங்க வீட்டு பையனா என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் பார்க்குறேன்ப்பா, இந்த கேரக்டர் நல்லா இருக்குப்பா,
இது சூப்பரா பண்றப்பா நீ நல்லா உன் சிரிப்பு நல்லா இருக்குப்பா அவன் டயலாக் நல்லா இருக்குப்பான்னு சொல்லும்போது பயங்கர சந்தோஷமா இருந்தது. வெரி குட். இப்போ இந்த பண்ணும்போது யாராச்சும் பொண்ணுங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கா? கட்டினா கட்டெரும்பு உங்களை தான் கல்யாணம் அப்படி ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சு. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தையும் இருக்கு. அவங்க அந்த பொண்ணு பேரு சிவானி வைஃப். என்னடா இது சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் நம்ம பிராங்க் பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம்? யாராச்சும் பிராங்கா? ஆமா ஆமா. ஃபோன் பண்ணி பண்ற மாதிரியா? ஆமா ஃபோன் பண்ணி பண்ணுவோமா? ஆமா போடுங்க, நான் பேசுறேன், யார் எடுக்கறான்னு பாப்போம். அப்படியே பிராங்க் தானே? ஆமா யாருக்காவது என் ஃபோன்ல இருந்து போட்டுருமா? அவங்க ஃபோன்ல இருந்து போட்டுங்க. மீரா இப்ப நானு சந்தோஷ் மீரா இருக்காங்க. ஓ சரி சரி. அந்த கடல்ல விழுந்து மீன் கிடையாவனே தவிர அந்த மீரா பின்னாடி நான் போக மாட்டேன்டா. அவங்க வந்து இப்ப சமீபமா நிறைய பண்ணிட்டு இருக்கா, ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா. மீரா அடிச்சு தரேன். மீரா வந்து என்ன கிட்டத்தட்ட 2 நாளா வந்து ரீல்ஸ் பண்ணணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தா. நாங்க டைம் கிடைக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பண்ணிட்டு 3 பேர் உட்காந்து கண்டென்ட் நம்மளே எழுதுறது, காமெடி நாங்களே பண்ணி ஷூட் பண்ணி இன்ஸ்டா போட்டுறது. அது ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேப் கிடைக்கும் போதெல்லாம். அதனால மீராக்கு போடுறேன். ஓ சூப்பர். நீங்களே பேசுறீங்களா? நானே பேசுறேன். நேத்து கூப்பிட்டுருந்தா. என்ன சீரியல் அவங்க? மலர்ல பண்ணியிருந்தா. இப்போ கண்டென்ட் வீடியோ எல்லாம் பண்றீங்களாமே, அந்த அது ஏதாவது முடிச்சிடுச்சு, நானும் வரேன் அப்படியே ஃபோன்ல அடிச்சிருமா? ஹலோ வணக்கம் மீராமா. மேம் மீரா தானே? ஆமா. எஸ், ஐ எம் காலிங் ஃப்ரம் கமல் ராஜ் ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறோம் நாங்கள். சார் சொல்லுங்க. எஸ், யூனோ கேகே நகர் ஸ்டூடியோ 1 இங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், உங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு செகண்ட் லீடு மாதிரி வருதுமா. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் கூட ஒரு பையன் பண்ணுவாப்பில், யார் அப்போ கட்டெரும்பா சிட்டெரும்பா? ஆக்சுவலாக அந்த சிட்டெரும்பா கட்டெரும்பா, அவர் பேர் என்னது? கட்டெரும்பா. அவர் ஏம்மா எத்தனை பேருமா சொல்கிற நீனு? கட்டெரும்பு சிட்டெரும்பு இந்திரன். சொல்லுங்க. ஓகே இந்திரன். ஓகே, உங்கள் பேர் 2 பேரையும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேராக பண்ண முடியுமா? பண்ணுங்க. ஆக்சுவலாக ஷூட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரினில் சிங்கப்பூரில் தான் எடுக்கிறோம். 15 நாள் ஷூட்டு சிங்கப்பூர், அப்புறம் வந்து சென்னையில் வந்து ஒரு 10 நாள் இருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். நீங்கள் ரீசெண்டாக பண்ண ரீல்ஸ் பார்த்தோம், நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க? இல்லை அது கேமராவில் வேறு எதுவும் பண்ணி ஒல்லியாக கட்டுற மாதிரி காட்டியிருக்கீங்களா? இல்லை அப்படி தான் புஷ்ஷுன்னு தான் இருக்கீங்களா? சொல்ல முடியுமா கொஞ்சம்? இந்த இஸ்குன்னு ஒரு பாட்டெலாம் வந்துச்சு இல்லையா? ஹலோ, ஐயோ கட் பண்ணிட்டாரு. இது இஸ்கு கட் பண்ணிட்டாரு. எனக்கு இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி. இப்ப சொல்லிருக்க பாவம். எடுக்க மாட்டேன். ஹலோ மீரா மேம், இது லைன் கட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டவர் இருக்க ஏரியா கொஞ்சம் வந்துடுறீங்களா? நீங்க தமிழ் தான் பேசுறீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? கமல்ராஜ் தான் டைரக்டர் பேசுகிறேன். சூப்பராக பிராங்க் பண்ணலாம்னு வச்சோம். ஆக்சுவலாக உங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துக்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பாத்தீங்களா, சரியா பேசிருக்க. சாரி ஐயோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்பா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஹீரோயின் ரோல் வந்தால் பண்ணுவீங்க தானே, டேட் பிடிப்பீங்க தானே? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு ஷாம்பு கம்பெனி ஆரம்பிங்க. ஓகே, நம்ம பேசிக்கலாம். ஓகே, அப்போ நானும் ஒரு 8th 5th படிச்சிருந்தேன் நினைக்கிறேன். சின்ன வயசுல ஓகே, நம்ம மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் கால் பண்ணுறேன். 10 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பீங்களா? இல்லை 10 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பீங்க தானே? ஐயோ வச்சிடறேம்மா, வீட்டிலலாம் பார்ப்பாங்க. தேங்க்யூ மீரா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மச்சான், பாய் பாய்.
ஓகே மீரா, இது என்னோட நம்பர் தான். அதை டெலிட் பண்றேன், நம்பர் டெலிட் பண்றேன். ஓகே பாய். அண்ட் சூப்பர். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? கார்த்தி தீபம், வள்ளியின் வேலன், மாரி 3மே ஜீ தமிழ் ப்ராஜெக்ட் தான். ஓகே. ஜீ தமிழ்ல தம்பி அங்க 4 நாள் இருக்கானா, அவன் இருக்காம்பா அங்கே போடுப்பா, 5 நாள் இருக்கானா, 4 நாள் இருக்கானா, இப்படியே குத்தகைக்கு எடுத்த மாதிரி நம்ம மாறி மாறி ஜீ தமிழ்ல இருந்து உள்ள சுத்தி இந்த வீடு அந்த கதை வந்து அந்த வீடு அப்படி. அந்த வீடு. ஓகே சூப்பர். உங்க குடும்பத்துல உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆள்லாம் யார் நினைப்பீங்க? இப்போ காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க குட்டி தேவதையும். யார் லைஃப்ல இவங்களை பார்த்தா எப்பவுமே எனக்கு இவங்களுக்காக வாழணுன்றா சந்தோஷம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். எப்படி கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா? ஃபேமிலியில தான் சொல்றீங்க. என் ஒய்ஃப். ஓ பாப்பா பிடிக்குமா ஒய்ஃப் பிடிக்குமா? பாப்பா பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பெரிய ஆளா வந்து உங்களை அப்படி பாப்பா பிடிக்கும், ஒய்ஃப் பிடிக்குமா? எனக்கு பாப்பா தான் பிடிக்கும், அது அவளுக்கே தெரியும். ஆனா யாரை நீங்க என்ன கேட்டீங்க, யார் அந்த ஃபேமிலியில முக்கியமான ஆளு, யார் உங்களுக்கு வந்து இப்போ பிடிக்கும்னு கேட்டீங்களா? அதனால வந்து என் பாப்பாக்கு அப்புறம் ஒய்ஃப் தான் பிடிக்கும். சூப்பர் பா. எப்பா என்னப்பா இப்படி ஒரு கப்புள் சார். நெக்ஸ்ட் டைம் ஒரு கப்புள் ஷோ பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன? கனவு எல்லாரையும் போல தான் நம்ம டெலிவிஷன் வந்துட்டோம், நம்ம நல்லா சஸ்டெயின் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு நமக்கு பிடிச்சவங்களை சம்பாதிச்சிட்டோம். அடுத்து படங்கள்ல காமெடினா பண்ணணும், நம்ம படங்கள்ல சிரிக்க வைக்கணும். இப்படி டிவிக்குள்ள எல்லாரும் சிரிக்க வச்சோமோ அவர் அடுத்த ஸ்டெப் ஏறி படங்கள் நிறையா பண்ணணும், படங்கள்ல ஒரு காமெடினா வரணுன்றதான் அடுத்த லெவல். சூப்பர் சூப்பர். கூடிசே எல்லாமே நடக்கும் கண்டிப்பா. ஸோ ரொம்ப சூப்பர். ஆனால் நான் எனக்கு சொல்கிறேன் பயங்கரமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. லைக் உங்களை பார்த்தது லைக் ஒரு மாதிரி ஒரு வைபா நல்லா இருக்கு. என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. இன்னும் வந்து ஒரு ஃபேமிலி பேக்கப் இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டு நிறைய அவமானங்கள்லாம் பார்த்து வந்துடுவீங்க பிரதர். எனக்கு கண் முன்னாடியே தெரியும் உள்ள எவ்வளோ விஷயம் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்களாம் வந்து இந்த சினிமாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கணும். உங்களோட இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் சென்னை கிளம்பி வரணும், சினிமா மேலே வரணும். ஏன்னா நமக்கு பிடிச்ச சினிமா. கண்டிப்பாக. ஏன்னா சினிமா சம்மந்தமான தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அதை வெளியே சொல்ல வேணாம், பட் இருந்தால் சம்மந்தம் தான். கமல் சார் மாதிரி எது சம்பாதிச்சு சினிமா தான்டா போடுவேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய விருதுகள் வாங்கணும். கண்டிப்பாக. பாப்பா ஆசைப்பட்டது எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீப்பில் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்க சொல்லிக்கிறோம். இறுதியாக வந்து நம்ம வீப்பில் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு இன்டர்வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல லைக் திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை மட்டும் விடாமல் தீவிரமாக உங்களுக்கு என்ன எது மேலே ரொம்ப ஆசை இருக்கோ அது மேலே பயங்கர தீவிர காதலோடு அதை பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும். வீப்ளே யூஎஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சும்மா விட மாட்டாங்க நம்மலாம் எப்படி பிடிங்க எப்படி பயங்கரமாக இருக்கேன். எல்லாம் ஃபாரின் தான். ஃப்ளைட்லேருந்து வரவங்கிட்ட காலெல்லாம் விழுந்து எந்திரிச்சு தம்பிக்காக ஒன்று எனக்காக ஒன்று சொல்லி வந்திருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கா? நம்ம குடிச்சா நம்மளும் கலர் ஆயிடுவோம். சொல்லக்கூடாது. கலர்ஃபுல்லா இருக்கும் லைஃப். கலரா வாங்கியிருக்கேன். சொல்லிடலாமா? என்ன இது பாட்டில் சுருங்கி சின்னதாயிருச்சு? எது விஷத்துக்கு கலந்து கொடுத்தாங்களா? இது என்ன இது? ஆஹா கவுத்து விட்டாங்களே. நம்மலாம் குடும்பஸ்தனால நமக்கு அது கிடையாது போல இருக்கு. பெரிய பாட்டில் கிடையாது போல, சின்ன பாட்டில், குட்டி பாட்டில். ஆமா ஆமா, இதை குடிச்சாதான் கலர் ஆகும் போல இருக்கு. குடிங்க. நல்லா இருக்கு. சூப்பர். இல்லை சூப்பரா நல்லா இருக்கு. எஸ், இந்த மாதிரி எங்கள் ஷோக்கு வந்தவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஜூஸ் கொடுப்போம். அது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கிளம்பி போயிடலாம். ஓகே பாய். வாரம் நம்ம ஓடிபி ஷோ, அதாவது ஒன் டைம் பார்ட்டி ஷோவில் ஒரு புது சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து வாயிலிருந்து புடிங்கி உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரன் வந்தார். ஃபென்டாஸ்டிக்காக ஷோ அப்படி கலகலன்னு சந்தோஷமாக போச்சுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம ஓடிபி ஷோவில் சூப்பரான சீஃப் கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிக்குரிய விடை பெறுபவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.